டேய் டேய் சந்தோஷ் அங்க பாடுறா. சொல்லு ப்ரோ. இங்க நடந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, புரியுதா? நம்ம இங்க மொட்டை மாடியில சரக்கு வாங்கிட்டு வந்து அடிச்சோம். 4 இடத்துல வாந்தி எடுத்து வச்சிருக்கிறோம். இங்க சாப்பிட்டு இந்த டீ கேவலப்படுத்தி வச்சுக்கிறோம். இதெல்லாம் யார்கிட்டயும் மூச்சு விடக்கூடாது, புரியுதா? எப்படி அதெல்லாம் அவன் சொல்ல மாட்டான்டா, நல்ல பையன்டா சந்தோஷ. என்னடா சந்தோஷ, நான் சொல்றது சரிதானே? ஆமா ப்ரோ, யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஆனால் நாளைக்கும் இதே மாதிரி வந்து சரக்கு அடிச்சு கவுந்து படுக்கணும், ஓகேவா? டேய் நாளைக்கெல்லாம் முடியாதுடா. நாளைக்கு திடீர்னு சர்ப்ரைஸா ஊர்ல இருந்து எல்லாரும் கிளம்பி வந்துட்டாங்கன்னு வைய, மாட்டிப்போண்டா. ஐயோ என்ன ப்ரோ சொல்ற, ஊர்ல இருந்து வந்துருவாங்களா? அப்ப எப்படி நம்ம சரக்கு அடிக்கிறது ப்ரோ? மனசெல்லாம் கவலையா இருக்கு ப்ரோ. நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் ப்ளீஸ் ப்ரோ. டே பிரதி, அவன் தான் கேக்குறான்லடா. அது நாளைக்கு ஒரே ஒரு நாள் தானே, தாராளமாடா. நாளைக்கு ஒரு நாள் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஐ லவ் யூ கார்த்தி ப்ரோ, இப்படிதான் இருக்கணும். எது சொன்னாலும் சரி நின்னோம். ப்ரோ ஐ லவ் யூ ஸோ மச். உன்னை மட்டும் இல்லை ப்ரோ, உன் மச்சினிச்சு இருக்கிறாள் அந்த பைத்தியக்காரி நெட்டக்குக்க நந்தினிய, அவளையும் நான் லவ் பண்றேன். ஐ லவ் யூ போத். ஐ லவ் யூ டூடா சந்தோஷ. நீ சகலடா, நின்ன சொன்னாலும் நான் செய்வேன். என்னையாடா கட்டி பிடிச்சி நிக்கிறீங்க ரெண்டு பேரும், தள்ளிப்பாங்கடா. ஐயோ சாரி தாய் மாமா, நல்ல மென்டல் மாதிரி உளறினு கடை. யாரு நான் உளறேன்னா, நான் மென்டலா? ஐயோ இந்த உலகத்துல இன்னொன்னு என்னென்ன பேர் வாங்க போறேன்னு தெரியல. அது எல்லாத்துக்கும் காரணம் அந்த நந்தினி தான். அவளால தான் நான் இப்ப இப்ப இப்படி 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 இருக்கேன். நல்லா தானடா இருக்கிற, என்ன இப்போ? டேய் கார்த்திய சும்மா இருடா. டேய் இந்த சந்தோஷா, நானும் பார்த்துன்னு இருக்கிறேன், நந்தினியை பத்தி குறை சொல்லினே இருக்கிறியடா. என்னதான்டா பிரச்சனை உனக்கும் அவளுக்கும்? நிறைய பிரச்சனை ப்ரோ. ஆல இருந்து அக்கு வரையும் பிரச்சனை தான் ப்ரோ. ஏல இருந்து ஜட்டு வரையும் பிரச்சனை தான் ப்ரோ. ஒன்னுல இருந்து என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒரு நம்பர் ப்ரோ, அது வரைக்குமே பிரச்சனை தான் ப்ரோ. எல்லாமே பிரச்சனை தான் ப்ரோ. ஆனால் அது எல்லாத்துக்கும் காரணம் நான் இல்லை ப்ரோ, வாங்க நந்தினியே தான். அவங்க நந்தினி இல்லை, அது பக்கத்தில் இருக்கிறாரு. யோ மிலிஸ் மிஸ்ஸா, யோ பென்சில் மிஸ்ஸா, யோ காட்டியா, ஓ மச்சு நிச்சு தான் என் காரணம் எல்லாத்துக்கும். அப்படியா? நந்தினி நல்ல பொண்ணாச்சேடா, அவ என்ன பொண்ணா? நல்ல பொண்ணு அவ. வண்டாரி இப்போதான் சர்டிஃபிகேட்டை தூக்கிக்கிட்டு. டேய் சந்தோஷா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுடா. அது உண்மையிலே நல்ல பொண்ணுதான்டா. நான் கொஞ்சம் ரூடாக சுத்தம் அவ்வளோதான், மற்றபடி நல்ல பொண்ணுறாதியா. நீயும் நல்லவன் தானடா. என்னடா உங்களுக்குள்ள பிரச்சனை? அதெல்லாம் பேசி சரி பண்ணிக்கோங்கடா. அதே மாதிரி நந்தினி மேலேயும் மிஸ்டேக் இருந்தாலும் நீ போய் அவகிட்ட சாரி சொல்றா, எல்லாம் சரியாயிடும். யோ பிரதீபா, தாய் மாமா, எனக்கு தெரியாதாயா சாரி சொல்றதுக்கு? ஒரு லாரி ஃபுல்லா சாரியை அள்ளி போட்டு எடுத்துன்னு போய் சொல்லிட்டு வந்தேன். அப்போ கூட அவ மதிக்க மாட்டாயா. எவ்வளோ மெசேஜ், எவ்வளோ கால், எவ்வளோ வாய்ஸ் நோட்டு, நான் பண்ணாததே இல்லையா. இன்னும் அவ காலில் தான் நான் போய் விழல. அதுக்கு தான் அவ ஆசைப்படுறா போல இருக்குது. அப்போ போய் காலில் விழ வேண்டியது தானடா, அதான் அவ ஆசைப்படுறாள்ல. ஆமாம், காலில் விழணும்னு முடிவு பண்ணிட்டா தப்ப கட்டியர்னு போய் விழுந்துடணும். அதெல்லாம் மானவமானெல்லாம் பார்க்கக்கூடாதுடா சந்தோஷா. நானும் கார்த்தியும் எங்கள் பொண்டாட்டிங்க காலில் எத்தனை தடவை விழுந்திருப்பேன் தெரியுமா? எவ்வளோ நாள் நான் என் புள்ள காலில் விழுந்திருப்பேன் தெரியுமா? அதெல்லாம் மானவமானம் பார்க்கக்கூடாது, ஓடி போய் ஊந்துடணும் நறுக்குன்னு. யோ என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும், ஏந்திரிங்க முதல்ல. இப்படி தாண்டா போய் காலில் விழுனா, அதான் ஊந்து காட்டணும். போய் அப்படியே போய் உழுப்போ, நந்தினி காலில் போய் உழுப்போ. ஏய் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்னடா, மன்னிப்பு கேட்கணும்னு முடிவு போட்டால் இறங்கி போயிடணும். அப்படியே முடியாது. இந்த சந்தோஷம் இருக்கிறானே, பத்திர தாய். பெத்திர தாயா? சாரிப்பா, ரோல் ஆயிடுச்சு. இப்போ சொல்றேன் பாரு, பெற்ற தாய் தந்தை காலில் மட்டும்தான் இந்த சொந்த சொல்லுவோம். அதுக்கப்புறம் அது அத்தை மாமெல்லாம் இருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் என் தெய்வங்க, அவங்க காலையும் போய் ஊந்துருவான் சாஸ்தாங்கம்மா. அதுக்கப்புறம் பெரியப்பா பெரியம்மா கூட இருக்கிறாங்க, அவங்க காலையும் போய் நான் ஊழுவேன். அதுக்கப்புறம் அந்த பாட்டி இருக்குது, பாட்டியெல்லாம் எனக்கு மகா தெய்வம், அது காலையும் போய் ஊந்துருவேன், நான் டப்ப கட்டின்னு உழுவேன். அதுக்கப்புறம் எனக்கு தாத்தா, ஐயா தாத்தா இல்லையே இந்த சந்தோஷுக்கு, தாத்தா இல்லைங்கிறதுனால தாத்தா காலில் உழ மாட்டேன். இவங்க எல்லார் காலையும் உழுவேன். ஆனால் உங்க மச்சி நிச்சு இருக்கிறா இல்லையா, யோ பென்சில் மிஸ்ஸா, உன் மச்சி நிச்சு காலில் போய் நாயா உழணும், அதெல்லாம் நான் உழ மாட்டேன். நம்மளும் சிங்கம்ல. ஏயா வண்டி ஓட்டுற? இல்லை நீ சிங்கம் இல்ல, அதான் உனக்கு வாழை எல்லாம் இருந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். வாழா சந்தோஷுக்கு?
நல்லா இருக்கும்ல, வாழை வச்சு எல்லாரையும் அடிப்பேன் நான். சந்தோஷா சொன்னா நல்லா ஃபன் பண்றடா நீ. நம்ம இந்த மாதிரி அடிக்கடி கெட் டுகெதர் பார்ட்டி வைக்கணும்டா நம்ம 3 பேரும். சூப்பரா இருக்குதுடா. ஆமா, சூப்பரா இருந்து என்ன பிரோஜனம்? மனக்கவலை தீர மாட்டேங்குது ப்ரோ. கவலை தீரலனாலும் மனசுல இருக்க பாரம் போயிரும்டா. இப்ப ஏதோ மனசுல வச்சுக்காம தானே ஜாலியா பேசிட்டு இருக்கோம். கவலைய மறந்துடுவோம் கொஞ்ச நேரத்துக்கு. அதுவும் சரிதான் ப்ரோ. ஆமா, பசிக்குது, சாப்பிடலாமா? நம்ம சாப்பிட்டோமேடா. சாப்பிட்டோமா? எனக்கும் சாப்பிடாத மாதிரி தான் தெரியுது. இந்த சந்தேகத்தோட நம்ம இருக்கக்கூடாது ப்ரோ, அது ரொம்ப தப்பு. நீங்க ஏந்திருக்க பாய்ஸ், ஏந்திருக்க. நம்ம கடைக்கு போயிட்டு நல்லா டைட்டா சாப்பிடலாம். அதுவும் சரிதான். வாங்கடா போலாம். டே கார்த்தி வாடா. இப்படி டேய் நாளுக்குண்ணா இங்க பாத்தீங்களா? டேய் யாரோ சாப்பிட்டு வச்சுக்கிறாங்கடா இங்க. ஐயோ என்ன ப்ரோ, நாய் எதனா வந்துருச்சான்னா இங்க? என்ன எலும்பெல்லாம் இப்படி காய்ச்சி போட்டு வச்சுக்கிது? என்ன இது ஏதோ பிளேட்ல வாந்தி எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. தூ, இதெல்லாம் சாப்பிட்ட மாதிரியா தெரிஞ்சு பாக்குறதுக்கு. சந்தோஷியா, அதெல்லாம் நாய் பண்ணலடா, நம்ம 3 பேரும் தான் பண்ணிருப்போம். அந்த எலும்பெல்லாம் நீ தாண்டா காய்ச்சி போட்ட நாய. ஐயோ, நானா இந்த எலும்பு எப்படி காய்ச்சி போட்டேன்? மன்னிச்சிரு எலும்பு, உன்னை கச்சிட்டேன். அரிசி ஏந்துடுறா, வாடா போலாம் கடைக்கு. சரி வாங்க போலாம். சதோஷா, அங்க எங்கடா போற? கேட்டு பின்னாடி இருக்குதுடா, வாடா போலாம். ரைட்ல இல்லடா லூசியா, பேக்ல இருக்குது. பேக்கு பின்னாடி. சரி, அப்ப பின்னாடி பக்கமாவே போவோம். டேய் சதோஷா, சொல்லு ப்ரோ. நீ ஏன்டா முதல்ல ஊர்ல இருந்து வந்த? அங்கேயே இருக்க வேண்டியது தானே. நாங்க 2 பேர் தான் வேற வேலை இல்லாம டெய்லி ஆபீஸுக்கு போயின்னுக்குறோம். கை நீட்டி சம்பளம் வாங்கினுக்குறோம். உனக்கு தான் அந்த பிரச்சனை இல்லையா? நீ தான் சொந்த கம்பெனியில வேலை செய்யறியா? நீ எதுக்குடா வந்த? நீ அங்கேயே இருந்திருக்கலாம்ல. கரெக்டு தான். அதுக்கு நான் சொந்த கம்பெனி கிட்ட காலில் தூக்கி தலையில போட்டு நான் உட்காந்துன்னு இருக்க முடியும்? நம்ம தான் போனோம். அதனால தான் அப்பா என்னை துரத்தி விட்டாரு. போடா நாய, போய் வேலையை பாடுறான். மாலில் கட்டுறாங்க, மாலு, அங்கே போய் எல்லாத்தையும் பாருன்ட்டாரு. ஓ, சைட்டு ஒர்க்கா? ஆமா, மெக்கானிக்கல் இன்ஜினியர். கரெக்ட், சைட்டு ஒர்க்கு தான். அதைத்தான் இன்னைக்கு போய் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கு தான் அப்பா என்ன துரத்தி விட்டாரு. ஏன்னா அப்போ கூட பில்டிங் அது பாட்டுன்னு எலும்பு போதே. நீங்களாம் தான் ஏற்கனவே பிளானை போட்டு கொடுத்துருக்க போறீங்களா? அந்த கொத்தனாரு, சித்தாளு, மேஸ்திரின்னு எல்லாம் கட்ட போறாங்க. நீ என்னடா பண்ணாங்க போயிட்டா? எதனா பாண்டு தூக்குனியா? நான் செங்கல் சிமெண்ட் எல்லாம் தூக்குனியா? இல்லை மண்ணு மூட்டை தூக்குனியா? என்னத்திட போனேன்? கேள்விக்கு பதில சொல்ற, அதை விட்டுட்டு என்னடா பண்ற? எல்லாம் கரெக்ட் தான். நான் பாண்டு, செங்கல், சிமெண்ட் எல்லாம் தூக்கல. நான் போய் பில்டிங்கை பூச்சிப்பேன். இப்படியே பூச்சிக்கிட்டு நின்று நேரம் அவங்க கட்டி முடிக்கிற வரையும். ஐயோ, அவ்வளவு பெரிய வேலையா? ஆமா, இன்ஜினியரா இருக்கிறதுல எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஐயோ, மெக்கானிக்கலையா? உனக்கு தெரியாதா? அது சரி, நீ மெக்கானிக்கல் இன்ஜினியர் தானா? நான் சிவிலியா? அப்படிதான். பில்டிங் எல்லாம் பூச்சிக்கு நிப்பேன். அப்படியே ஏறுவேன். பில்டிங் மேலேயே ஏறி கட்டுவேன். டேய், உங்களுக்கு எல்லாம் நல்லா ஏறிச்சுடா. டேய் போதும்டா. டேய், இந்த லைஃப்ல எப்படி நம்ம கடைக்கு போய் சாப்பிட போறோம்? சாப்பிட்றதுக்கு வரலன்னா எல்லாம் வாங்க போய் கூட நம்ம போய் பில்டிங் கட்டலாம். டேய் அவனை புடுறா, அவனை பில்டிங் கட்ட போயிடுறான். டேய் நான் கூட்டு போறேன்டா. உள்ள வாங்கடா, சாப்பிட்றதுக்கு வாங்கடா போலாம். டேய் பைத்தியக்காரா, வாடா போலாம் சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் கையெழுத்துட்டா பில்டிங் ஊந்துருமே, அப்ப அதே யாரு பாத்துப்பா? அதெல்லாம் அப்படியே இருக்கும்டா. உள்ளாது, நீ வா, நம்ம வந்து பூச்சிக்கலாம். சரி தாய் மாமா, வா போலாம் எல்லாம். வாங்க. இவ என்ன டெய்லி 10-11 வரையும் தூங்கிட்டு கிடக்குறா? நானே பெரிய சோம்பேறி, எனக்கு மேல சோம்பேறியா இருப்பா போலியா இவ? என்னந்தினியா? அடியாய், ஏய் நில்றி. பூரா பைத்தியம். இது வர இருடி, புருஷனை பத்தி பைத்தியம் நான் சொல்றேன். ஏய், என்ன பண்றீங்க 2 பேரும்? சும்மா ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்கோம். அவளை மாட்டினியா? நில்றி அப்படியே. ஏய் ராகுல, முடி விடுடா பைத்தியம். ஐயோ டேய், எதுக்குடா அவன் முடிய பிடிச்சு வலிச்சுக்கிட்டு இருக்க? அப்படிதாண்டி பிடிச்சி வலிக்கணும். இவ்வளவு நேரம் ரூம்ல என் முடிய போட்டு ஆட்டிட்டு இருந்தாடி. ஏதோ மாவு கல்லையில மாவு அரைக்கிற மாதிரி முடிய பிடிச்சி ஆட்டிட்டு இருந்தா. ஆட்டி விட்டுட்டு தாண்டி வெளியே ஓடி வந்தா. அப்படின்னு நல்ல உண்மை நடிக்கிற பாரு. இருடி, உன்னை சும்மா விட மாட்டேன். டேய் ராகுல, விடுறா, வலிக்குதுடா. நான் அதை சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன்டா. நீ இழுக்கிறது எனக்கு வலிக்குதுடா பைத்தியம். என்ன அப்படி சொல்லி நடிச்சு தப்பிக்கலான்னு பாக்குறியா? முடியாதிரி, விட மாட்டேன் உன்னை. விட மாட்டேன் நான் சொல்றேன். இப்ப பாருடா என்ன பண்றேன்னு. என்னடி டான்ஸ் ஆடுறியா? இரு, உன் மண்டியை பிடிச்சி நானும் 4 ஆட்ட ஆட்டி விட்டா தாண்டி எனக்கு நிம்மதியா இருக்கும். ஐயோ எம்மா, சப்பா, ஏ பண்ணி கழுத. ஐயோ பொண்ணாடி, நீ எதுக்கடி என்ன நெட்டு வச்ச?
அச்சிச்சோ வலிக்குதா சொல்லும். கையறி கழுத நல்லா கழுத மாதிரி எட்டி வச்சுட்டு வலிக்குதான்னு வேற கேக்குற பண்ணியே. பின்ன வலிக்குதுன்னு சொன்னா விடணும்ல, நீ பாட்டு நீ எப்படி பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்க. நீ கூட தான் என் முடிய பிடிச்சி அந்த வலி வலிச்சா? நான் எதனா சொன்னா நான் அமைதியா தானே இருந்தேன். ஏன்னா நான் இழுத்தது உனக்கு வலிக்கல, அதனாலதான் நீ அமைதியா இருந்த. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, செம்மையா வலிச்சுது தெரியுமா. இருந்தாலும் என் பொண்டாட்டி இழுக்கிறாள்னு நான் பாட்டு அமைதியா மண்டையை குத்துட்டு நின்று இருந்தேன். ஐயா என்ன பண்றீங்க இதுங்க? அச்சிச்சோ அப்படிங்களா? வலியை பொறுத்துக்கிட்டு இருந்தீங்களா? சே, என் புருஷன் எவ்வளவு தங்கமானவனா இருக்கிறான். என் பட்டுடா நீ, என் செல்லம். ஆமா ஆமா, நான் தான் உன் செல்லம். அப்புறம் எதுக்கு செல்லம் ரூம்ல இருந்து என்ன துரத்திக்கிட்டு வந்த? என் முடிய உடறி என் பைத்துக்கார நாய வலிக்குதுரி உடறி. வலிச்சாலும் கத்த மாட்டேன்னு சொன்னா இப்ப எதுக்குடா கத்துற எரும மாடு? அம்மா என் தலையில இருந்து கையை ஏன்றி, இல்லன்னா நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. கையை ஏன்றி. தலையில இருந்து கைய மட்டும் இல்ல, கூடவே சேர்த்து 4 முடியும் எடுத்துட்டேனே. திமுரு புடிச்சவள ஓடுறியா நீ? இருடியே இரு, அப்புறமா வச்சுக்கிறேன் உன்னை. ஏய் லூசே, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? முடிய புடிச்சு விளையாண்டுக்கிறோம். ஏய் என்னடா நீங்க ரெண்டு பேரும் அநியாயத்துக்கு சின்ன பசங்களாட்ட முடியெல்லாம் புடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க ரெண்டு பேரும் எப்படி பாரிஸ் வரையும் போயிட்டு தனியா இருக்க போறீங்க? அதுக்கும் பாரிஸ் போறதுக்கும் என்னடி சம்பந்தம்? அங்க போய் இதே மாதிரி விளையாட போறோம். சபா முடியலடா, பாடா படுத்துறீங்க மனுஷங்களே. சரிப்பா, நந்தினி தூங்கிட்டு இருக்கா பாரு, எழுப்பி விடுவோம். அதானே, இங்க ஒரு கலவரமே நடக்குது. இவ பாட்டு நீ எவ்வளவு அமைதியா தூங்கி நிற்கிறா பாரு. தள்ளி நீ, நான் அவளை எழுப்புறேன். அடியே நந்தினி, எந்திரிடி. என்னதுக்கு இவ்வளவு நேரம் தூங்கி நிக்கிற? எந்திரி. ஏன்டா எழுப்புற என்ன? பிசாசே, மணி 11 ஆகுதுரி. என்னடி இவ்வளவு நேரம் தூங்கி நிக்கிற? டெய்லி என்ன இது உனக்கு புது பழக்கம்? அநியாயத்துக்கு ரொம்ப நேரம் தூங்குற. என்னடா இப்ப அதுக்கு அதெல்லாம் ஒரு விஷயமாடா? விடண்டா ராகுல், நான் இப்படியே தூங்குறேன் ப்ளீஸ். அடியே என்னடி இதெல்லாம் ஒரு விஷயமாடி கேக்குற? நைட்டு 11 மணிக்கு தூங்கணும்லடி, நம்ம காலையில 11 வரையுமா நீ தூங்குவ? 12 மணி நேரம்லாம் தூங்க கூடாதுடி நந்தினி. நானே 9 மணி நேரத்துக்கு மேல தூங்க மாட்டேன். எந்திரிடி, அதெல்லாம் நல்லதுக்கு இல்ல உடம்புக்கு. சொன்ன புரிஞ்சுக்க மணி, நான் 11 மணிக்கெல்லாம் தூங்கலடி. நான் 3 மணி 4 மணிக்கு தாண்டி தூங்குனேன்னு. என்னது நீ அவ்வளவு நேரமும் தனியாவா மூச்சுக்கிட்டு இருந்த? பின்ன இதுக்குன்னு கூட 10-15 பேரை சேர்த்துப்பாங்களா என்ன? சரி, எதுக்கு அவ்வளவு நேரம் முடிச்சுக்கிட்டு இருந்த நீ? உங்க அண்ணன் மெசேஜ் பண்ணுவான்னு நினைச்சேன். என்னது புரியல? என்னடி சொன்ன இப்போ? என்னது அண்ணன் மெசேஜ் பண்ணுவான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தியா? என்ன சொன்ன நீ இப்போ? டேய், நான் எப்படா இப்படி சொன்னேன்? நைட்டு உன் அண்ணன் கூட பேசிக்கிட்டே இருந்தேன் நான் மெசேஜ்ல. அப்படியே லேட் ஆயிடுச்சு தூங்குறதுக்கு. அதான் நீங்க 2 பேரும் எதுக்கு நின்று? அப்போ உங்களுக்கு பசி தான், போய் சாப்பிடுங்களா? ஏன் என்ன தொலை பண்றீங்க? ஏண்டி நேர்ல ஒரு வார்த்தை பேசல நீ, மெசேஜ்ல மட்டும், அதுவும் வீடியோ உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தியா? நம்புற மாதிரி தெரியலையே. டேய், இப்ப என்ன மெசேஜ் எல்லாம் எடுத்து காட்டினா நம்புவியா? சச்சா, அதெல்லாம் தேவையில்ல. நீ பேசுனீன்னா சந்தோஷம்தான். ஆனா சந்தோஷம் அவ்வளவு நேரம்லாம் முழிச்சுன்னு இருந்து பேச மாட்டாரு. சரி, என்னமோ ஒண்ணு, நீ ஏந்து போய் குளிச்சுட்டு வா, போய் சாப்பிடலாம், பசிக்குது. ஆமா, சீக்கிரமா போய் குளிச்சிட்டு வாடி, எல்லாருக்கும் ரொம்ப பசிக்குது. நீ எழுந்ததும் போய் எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலான்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி போறேன், பசக்கார பசங்களா இருக்கிறீங்க. இதோ போறேன். இப்பா ஹலோ, தூக்கம் தான் வந்துகிட்டே இருக்கு எனக்கு. ஏய், நீ உர்ற கொட்டாயில நாங்களே தூக்கிடுவோம் பொழுது. ஏன் போடி? போறேன்டா என் செல்ல குட்டி, இரு. அம்மா, என்னடா புருஷனை பொண்டாட்டி ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க போல? கேட்டுச்சாடி உனக்கு? அரை தூக்கத்துல கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன். ஆமா, என்னடா பிரச்சனை உனக்கும் அவளுக்கும்? ஏய், உன்னால எனக்கும் கோட்டாய் வருதுடி. முதல்ல போய் குளிச்சுட்டு வாடி பைத்தியக்காரி. ஏய் ஆமாண்டி, விட்டா எல்லாரையும் கோட்டாய் விட்டு தூங்க வச்சிருவ போல இருக்கே, போடி. இதோ போறேன். ஏய், இதுக்கு மேல கொட்டாய் விட்டேன்னு ஏன் வாயில தலைக்காணி வச்சு அடைப்பேன். போடி. போறேன் இரு, ஒரு 10 நிமிஷத்துல போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். குட் கேர்ள். போயிட்டு வரேன். இங்க ஓடுறி மரியாதை எங்க இருந்து கோட்டாய் விட்டு நேக்குறா. போயிட்டேன்டா. 2 நாளா இவ ரொம்ப வித்தியாசமா பண்ணி நிக்கிறடி மணி. ஆமாமா, என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. நேத்து இப்படிதான் தூங்கி வளைஞ்சுக்கிட்டே இருந்தா. ஒருவேளை உண்மையிலேயே நந்தினியும் அண்ணனும் விடிய உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க போல. அதெல்லாம் சகஜம்தான். இருந்தாலும் இப்படி தூங்கி வழியிறது நல்லது இல்ல, அவ்வளவு நேரம் உட்காந்து பேசுறதும் நல்லது இல்ல. சரி, சொல்லி புரிய வைப்போம். ஏம்பா, ஃபோன்லேயே விஷயத்த சொன்னா உனக்கு புரியாதா? நேரில் வந்து தான் விளக்கணுமா உனக்கு? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தது இல்லையா நீனு? மேடம், இது கிராமம் மேடம். மொதல் டைம் வந்துக்கிறேன் இந்த ஏரியாவுக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா போதும், லைட்டா சொன்னீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இந்த ஏரியா எனக்கு அத்துப்படி ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க சொல்ற பார்ட்டியா அழகா அடிச்சு போட்டு போயினே இருப்பேன். ஓ, நீ இந்த ஏரியாவை பழகப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா அவளுங்களை அடிச்சு தூக்குறதுக்குள்ள போதும் ஆயிரம் போல இருக்குதே. மேடம், அதுக்கெல்லாம் ஒரு நாள் போதும் மேடம். இந்த லொக்கேஷன்ல தானே இருக்கிறாங்க அவங்க வீடை மட்டும் காட்டுங்க. அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் போயிட்டு வருவாங்கன்னு சொல்லுங்க. அந்த இடத்த மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கு நான் அடிச்சு காலி பண்ணிடுறேன்.
இப்ப கூட சொல்லுங்க அவளுங்க எங்க இருக்கிறாளுங்கன்னு வண்டியை திரும்பி போய் ஏத்திடுறேன். சரி, ஏற்கனவே 2 பேரை இடிச்சு தள்ளிய அவளுங்களை தான் நீங்களும் இடிக்கணும், புரியுதா? இங்க பாரு, நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. சென்னை மாதிரி சந்துக்கு சந்தா சிசிடிவி எல்லாம் இருக்காதீங்க. இங்க இருக்கிற ஆம்பளைங்க பொம்பளைங்க கண்ணுங்க தான் சிசிடிவி. இங்க தனியா கேமராலாம் எவனும் மாட்டணும்னு அவசியம் கிடையாது. அதனால பார்த்து உஷாரா இருந்துக்க. பொண்ணுங்களை இடிச்சிட்டு நீ எங்கேயாவது நின்று வேடிக்கை பார்த்தேன்னு வைய, அவனை கை தனியா கால் தனியா புட்டு தனியா வச்சிருவானுங்க. உஷாரா இருந்துக்க, புரியுதா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மேடம். இட்டன் ரன்னு எவ்வளவு பண்ணிருப்பேன், அச்சு தள்ளிட்டு ஓடிடுவேன் மேடம். சரி சரி, இங்கே நின்று ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க முடியாது. என் கண்ணிலையாவது மாட்டினேன்னு வைய, நானு என் வீட்டுக்கு நான் போய் சேர முடியாது. நீ என்ன பண்ண, இனிமேல் எதுனாலும் ஃபோன்லேயும் கேட்டு தெரிஞ்சுக்க, சரியா? நேரிலலாம் என்ன கூப்பிடாத. அதே மாதிரியே இப்போ நான் அப்படியே முன்னாடி போகிறேன், நீ பொறுமையாக காரை உருட்டின்னு வா. வீடுலாம் எதுன்னு அடையாளம் காட்டிடுறேன் உனக்கு. எங்கள் வீட்டில் இருந்தே அந்த நந்தினி வீடு கொஞ்சம் தூரம் தான். அந்த 2 வீட்டுக்கு தான் இவளுங்க மாறி மாறி ஆட்டம் போட்டுன்னு கிடக்கிற ஆளுங்க. அதனால் அவளுங்க எப்பப்போ போவாளுங்க வருவாளுங்கன்றதை நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன். காலையில் இந்த சாயங்காலம் இந்த நைட்டுன்னு மாறி மாறி வீட்டுக்கு சுற்றின்னு கிடப்பாளுங்க. அந்த நேரமாக பார்த்து இடித்து தள்ளிடு. இப்போ கூட மதியானம் தின்னுட்டு எங்கன்னா பொறுக்கின்னு இருக்கோங்க. போகிற வழியிலேயே நீ பார்த்தாலும் பார்ப்பேன். வா வா, நான் முன்னாடி போகிறேன், நீ பின்னாடி வா. சரிங்க மேடம், ரைட்டு, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. நீ என்னத்தை பார்த்து கிளிக்க போறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவளுங்களை இச்சு தள்ளிட்டு என்ன, நானே என் சார்பா உனக்கு ஒரு 10,000 ரூபாய் தரேன். ஆஹா, பரவாயில்லையே மேடம், எல்லாம் வெயிட்டு பாட்டியா இருக்கிறீங்க, சும்மா சும்மா காசு நீட்டுறீங்களே. சரி சரி விடுங்க, அவங்க கிட்ட இருந்து ஒரு 10,000 ரூபாய் கறந்துருவேன், கவலைப்படாதீங்க மேடம். நீ முதல்ல அவளுங்களை இடிச்சு தள்ளு, காசை கறக்கிறதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். போய் வண்டி எடு. கோலக்கார மாதிரி பேச சொன்னா பால்கார மாதிரி பேசின்னு கிடக்குறான். இருந்தாலும் இந்த கேள்விக்கு வாய்க்கொழுப்பு ஜாஸ்தி தான். என்னமோ இவங்க வீட்டு வேலைக்கார மாதிரி என்ன அங்க வா இங்க வான்னு சொல்லி திரிய விட்டுட்டிய. இப்ப என்ன பார்த்து பால்காரன்னு சொல்லிட்டு போகுது. முதல்ல இது இச்சு தள்ளணும் வண்டியில. நெக்ஸ்ட் டைம் சைட் விசிட் போனா என்னையும் கூட்டிட்டு போ சந்தோஷ். ரொம்ப போர் அடிக்குது வீட்ல எனக்கு. சைட் விசிட் தானே ஜான், போலாம். நான் என்ன டூருக்கா தனியா போயிட்டு வந்தேன். அதுக்கு இல்லை நண்பா, வீட்லயே உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கல, அதான் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. அதான் சைட் விசிட் எல்லாம் போனா ஜாலியா இருக்கும்ல, அதுக்காக தான் சொன்னேன். அது சரிதான், நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா கூப்பிடுறேன், சரியா? என்னங்க என்னடா இன்னும் கூப்பிடலையேன்னு நினைச்சு கூப்பிட்டா. சந்தோஷ் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணு. சரி ஜான். ஏண்டி மீட்டிங்ல இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா? எதுக்கடி இப்ப என்னங்க நொன்னங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? ஏங்க, அந்த மீட்டிங்ல நீங்க 2 பேர் தானே இருக்கிறீங்க. இப்ப நான் கூப்பிட்டதுனால என்ன $1 மில்லியன் இழந்துட்டீங்களா என்ன நீங்க? அது நம்ம சரிதான். என்னடா சந்தோஷ் வாய்ஸ் கேக்குதுன்னு நினைச்சு உள்ள வந்து பார்த்தா சந்தோஷம் ஜானும் மீட்டிங்ல தான் இருக்காங்க போலயே. அப்படியே இங்கே நின்று சந்தோஷ் பேசுறது கேட்போம். அட்லீஸ்ட் அவர் வாய்ஸையாவது கேட்கலாம் நம்ம. பாத்தீங்களா, அண்ணனே எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறாரு. ஆமா ஆமா, சரி சொல்லு, இப்ப என்ன விஷயமா வந்த இங்க? அதே மதியம் என்ன சமைக்கலான்னு. நந்தினி, வாப்பா வா. அடடே வாமா தங்கச்சி, வா. என்ன நின்னுகிட்டே இருக்க, வந்து உட்காரு வா. சரிங்கண்ணா. ஜான், நான் பேசுறது கேக்குதா? ஐயோ சாரி சந்தோஷ், நான் வேற நீ இருக்கிறதே மறந்துட்டேன். சொல்லு சந்தோஷ். பரவாயில்ல ஜான், நீ பிஸியா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஒண்ணு பண்ணலாம், இப்ப லஞ்ச் முடிச்சிடலாம். லஞ்ச் முடிச்சிட்டு ஒரு 3 o'clock வரையும் ஃப்ரீயா இருப்போம், சரியா? 3 o'clock மேல மீட்டிங் வச்சுக்கலாம். 3 o'clock வரையும் ஃப்ரீயா இருக்கலாம் ஜான், ஓகேவா? புரியுதுல நான் சொல்றது? ஓகே ஓகே, லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருக்கலாம்னு சொல்றேன். சரிப்பா, 3 மணிக்கு மீட்டிங் வச்சுப்போம். ஓகே, எனக்கு ஓகே. ஓகே தென் 3 மணிக்கு பார்ப்போம். நான் இப்ப மீட்ல இருந்து லெஃப்ட் ஆயிடுறேன். பாய். சரிப்பா, நானும் லெஃப்ட் ஆயிடுறேன். என்ன என் வாய்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் சந்தோஷ் மீட்டிங்கை அவசர அவசரமா கட் பண்ணிட்டாரு. ஒருவேளை என்கிட்ட பேசுறதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பேசாம போன் எடுத்து வச்சு பார்ப்போம் அவர் மெசேஜ் பண்றாருன்னு. தங்கச்சிப்பா, என்ன நின்றுட்டே இருக்க, வா உட்காரு வா. இல்ல பரவாயில்ல ப்ரோ, நான் சும்மா நீங்க என்ன பண்றீங்கன்னு பாத்துட்டு போலாம் தான் வந்தேன். எனக்கு கொஞ்சம் சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன். சரிம்மா, வரேன் சொல்லி பாய். என்ன தங்கச்சி வந்த வேகத்திலே போயிருச்சு. சந்தோஷம் மீட்டிங்ல இருந்து கட் பண்ணிட்டான். ஒருவேளை 2 பேரும் பேசிக்கிறதுக்காக சந்தோஷம் மீட்ல இருந்து போயிருக்கான் போல. இவளும் சந்தோஷ் கிட்ட பேசுறதுக்காக இங்க இருந்து போயிட்டா போல. லவ்வர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க பத்தியா? நாமளும் இருக்கிறமே ஒருத்திய கட்டிக்கிட்டு. ரசத்துல என்ன போடணும், சாம்பார்ல என்ன போடணும், கார குழம்புல காரமா இருக்கணுமான்னு கேள்வியை கேட்டுக்கிட்டு கிடப்பான். என்னங்க சொல்லுங்க பொண்டாட்டி. என்னங்க, மதியத்துக்கு ரசம் வைக்கலான்னு இருக்கேன். ரசத்துக்கு புளி தேவைப்படும், வேற என்னென்னலாம் தேவைப்படும்னு கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா அங்கே போய் செஞ்சு வச்சிருவேன். ஒரு 5 ஐட்டம் தான் ரசத்துல போடுவாங்க, அது கூட தெரியாம என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கியடி. என்ன நீ பிரியாணி அடி பண்ண போற? பல ஐட்டத்தை உள்ள போட்டு செய்யறதுக்கு ஏண்டிய ஒரு மிளகு சீரகம் காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு இதையெல்லாம் போட்டு அரைச்சு ஒரு ரசத்தை கூட்ட தெரியாதாடி உனக்கு? அழாதீங்க, தெரியலன்னு தானே கேக்குறேன். எம்மா அடியாய், கையில என்ன தண்ணி வச்சுக்கிட்டு இருந்த? ஐயோ கண்ணு எரியுதே. ஐயோ ஏண்டி உன்னை யாரடி கண்ணை தொடக்க சொன்னா? இப்போ என்ன தண்ணி கையில வச்சிருந்த?
ஐயோ சாரிங்க, ரசத்துக்கு தேவைப்படுன்னு பச்சை மிளகாயை கிள்ளி வச்சுக்கிட்டு இருந்தேன். அதே கையோட வந்து உங்க கண்ணை தொட்டுட்டு இருக்கிறேன் போல. சாரிங்க. நான் உனக்கு என்னடி பாவம் பண்ண, ஏன்டி என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? வேகாத வெயில்ல என் கண்ணு எரிஞ்சு அவிஞ்சு போதுடி. கடகடன்னு கையை கைவிட்டு போயிட்டு ஐஸ் கட்டி எடுத்துட்டு வாடி, நின்று வேடிக்கை பார்க்காம. ஐயோ ஜான், தயவு செய்து அழாதீங்க ஜான். நீங்க அழுறத பார்த்தா என் இதயமே அழுவுது ஜான். நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ஜான். நான் உடனே போய் கையெல்லாம் கழுவிட்டு உங்களுக்கு ஐஸ் கட்டி எடுத்துட்டு வந்து தடவி விடுறேன். நீங்க அழ மட்டும் செய்யாதீங்க ஜான். அது வெறியும் சிரிச்ச முகமாவே இருங்க ஜான். நீங்க அழறது பாக்குறதுக்காக வாங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ண சொல்லுங்க. அடியே சீரியல் சைக்கோ, இந்த மாதிரி வசனம் பேசிக்கிட்டு இருக்காம போய் கையை கழுவிட்டு ஐஸ் கட்டி எடுத்துட்டு வாடி. சாரிங்க, கண்டுபிடிச்சிட்டீங்களா? அந்த போயிட்டு வந்துடுறேன் இருங்க. இப்பதாங்க ஒரு சீரியல் பார்த்தேன். அதுல புருஷன் கண்ணுல லைட்டா ஒரு டஸ்ட் விழுந்துரும். அவன் ஃபேன் தொடச்சிட்டு இருக்கும்போது டஸ்ட் விழுந்துருமா, உடனே பொண்டாட்டிக்கு அதை பார்த்ததும் தர தரையா கண்ணுல இருந்து தண்ணீர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன திரும்ப பண்ணிச்சு அந்த பொண்டாட்டி? அழுது அழுது மயங்கி விழுந்துருச்சுங்க. வருடியே, கண்ணு திறக்க முடியலையேன்னு பாக்குறேன். திறந்துன்னு அவளை எட்டி உதச்சுனா உன் அப்பா வீட்டுல போய் உழுவ. நீ போடி, போய் முதல்ல ஐஸ் கட்டி எடுத்துட்டு வா. போறேன் இருங்க. என் அப்பாவை பத்தி பேசலன்னா உங்களுக்கு தூக்கம் வராதே. ஆமா, பெரிய அப்பா ஊர் உலகத்துல இல்லாத அப்ப நம்பர் 1 டுபாகுருன்னா பொண்ணு நம்பர் 2 டுபாகுரா இருக்குது. போதும் போதும் வாய முடுங்க, அப்புறம் ஐஸ் கட்டி வராது, உள்ள இருந்து பூரி கட்ட தான் வரும். ஆமா, இதை மட்டும் சொல்லிடு. ஆனவனா அந்த பூரி கட்டை வீட்டுல நான் அடி வாங்குறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுதே தவிர பூரி சுடுறதுக்கு யூஸ் ஆனது இல்லையே. பெரிய லிட்டில் பிரின்சஸ் பித்து கொடுத்துட்டானே எனக்கு அந்த பாவி. நான் லஞ்ச் போகணும்னுலாம் மீட்டிங்கை கட் பண்ணல நந்தினி. உன் வாய்ஸை கேட்டதுக்கு அப்புறம் தான் மீட்டிங்கை கட் பண்ண. தேவையில்லாம எதுக்கு நீ அங்கே இருக்கும் போது நான் பேசி அது நீ கேட்டு ஐயோ, அப்புறம் நீ என்னை எப்படி மிஸ் பண்ணுவ? என் வாய்ஸை நீ கேட்கவே கூடாது நந்தினி. அப்பதானே நீ உனக்கு எப்போதா நான் மெசேஜ் பண்ணுவேன்னு காத்துக்கிட்டு இருப்ப. நான் வேணும்னே தான் 3 மணி வரையும் ஃப்ரீயா இருப்பேன்னு சொன்னேன். அப்பதான் என்ன சந்தோஷ் ஃப்ரீ டைம்ல எனக்கு மெசேஜ் பண்ண மாட்டாரான்னு நீ உன் போனையே பார்த்துக்கிட்டு இருப்ப. பைத்தியம் மாதிரி பாப்படி நீ. எனக்கு நல்லா தெரியும். என்ன இதெல்லாம் நேர்ல வந்து என்னால பார்க்க முடியல. பார்த்துருந்தேன்னு வையா அப்படியே ரசிச்சிருப்ப நீ எனக்காக வெயிட் பண்றது. இப்போ அதெல்லாம் பார்க்க முடியல. இருந்தாலும் நீ வெயிட் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும் நந்தினி. ஏன்னா உன்னால என்கிட்ட பேசாம இருக்க முடியும். உன்னால என் வாய்ஸை கேட்காம உன்னால இருக்க முடியாது நந்தினி. எனக்கு நல்லா தெரியும். அது என் மெசேஜுக்கும் நீ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். பார்ப்போம் நீ எப்படி வெயிட் பண்ணி அப்படியே அழுவ. எனக்கு அதுவும் நல்லா தெரியும். சரி விடு சந்தோஷ், நீ சைக்கோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கடா. வர கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு. அவ சின்ன பொண்ணு தானே, ரொம்ப காய விடக்கூடாது அவளை. இல்ல சந்தோஷ், அவ சின்ன பொண்ணா இருந்தாலும் அவளை நல்லா காய விடணும். அப்போதான் அவ நம்ம மெசேஜ் பண்ணுவோமான்னு வெயிட் பண்ணாம அவளே எனக்கு மெசேஜ் பண்ணுவா, கால் பண்ணுவா. ஏன் விட்டா நேர்ல கூட ஓடி வந்து கட்டி பிடிச்சி அழுவா. ஐயோ சந்தோஷம் கிட்ட பேசுங்க அப்படின்னு. அந்த நிலைமைக்கு நந்தினி உன்னை நான் கண்டிப்பா கொண்டு வருவேன். ஆனா சாரி நந்தினி, உன்னை நான் இப்படி எல்லாம் பண்ணணும்னு எனக்கு ஆசை கிடையாது. ஆனாலும் இப்ப ஆசையா தான் இருக்கு. நீ எனக்காக வெயிட் பண்ணணும், அது எனக்கு தேவைப்படுது இப்போதைக்கு. சாரி, ஆனா ஐ லவ் யூ சோ மச் நந்தினி. இருந்தாலும் உன்னை இப்போதைக்கு கொஞ்சம் காய விடுற, அதான் எனக்கு இப்ப தேவை. அவர் வேலை மீட்டிங் அது இதுன்னு இவ்வளோ பிஸியாக இருக்காரு. தேவையில்லாமல் நான் தான் அவருக்கு டைம் இருக்குதும் எனக்கு மெசேஜ் பண்ணாமல் இருக்காருன்னு நினச்சி டென்ஷன் ஆகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் நல்லா தெரிஞ்சு போச்சு இல்லை, அவர் ரொம்ப பிஸியாக இருக்காரு. ஆனால் இப்போ 3 மணி வரையும் ஃப்ரீயாக இருக்குன்னு தானே சொன்னார். 3 மணிக்குள்ளே கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணிடுவார். இப்போ லஞ்ச் போயிட்டு கண்டிப்பாக வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுவார். நம்மக்கிட்ட அவர் டேரெக்டாக பேசலனாலும் அவர் வாய்ஸ் கேட்கறதுக்கு ஜாலியாக இருந்தது. எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுவார். நம்ம வெயிட் பண்ணுவோம் அது வரையும். அவர் மெசேஜ் பண்ண உடனே நம்ம ரிப்ளை பண்ணிடலாம். இதுக்கு மேலே அவரை ஃபீல் பண்ண வைக்கக்கூடாது. அது நல்லாவும் இருக்காது. நம்ம பேசிடணும். என்கிட்ட பேசணும்னு அவர் எவ்வளோ ஏங்கியிருப்பார், எவ்வளோ மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாரு. இப்போ கூட நான் அவரை மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசி அனுப்பிச்சிட்டேன். இல்லை நான் பேசுவேன், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் மெசேஜ் மட்டும் அனுப்புங்க சந்தோஷ், நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சாரி சந்தோஷ், உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். சீக்கிரம் மெசேஜ் பண்ணுங்க. உங்கள் நந்தினி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மணி ஞாபகம் இருக்கா? இந்த வழியா போகும்போது தானே உனக்கு பேய் பிடிச்சது. காயத்ரி, எதுக்கடி இப்ப அதையெல்லாம் ஞாபகப்படுத்துறா? ஏண்டா அதுல என்னடா இருக்குது? இந்த பக்கமா போகும்போது தானே எனக்கு பேய் பிடிச்சது. இங்க பாருங்கடி, சும்மா இதே பேசிக்கிட்டு இருக்காதீங்க. மதிய நேரம் வேற ஆகுது. தயவு செஞ்சு வாய முன்னு வாங்க. அது எப்படிடா ராகுல அந்த பேயை பத்தி பேசாம வர முடியும்? ஒரு 2 நாளாவது அந்த பேய் என் உடம்புல தங்கிட்டு போச்சுல்ல, அப்போ அதோட ஞாபகம் எனக்கு இருக்கத்தானே செய்யும். அதுவும் இல்லாம அது எனக்கு நல்ல ஃப்ரெண்டா வேற இருந்தது. அப்படி இருக்கும்போது அதை பத்தி பேசணும் ஏன்டா கோச்சிக்கிற? எனக்கு அந்த பேய் ஃப்ரெண்ட்னா உனக்கும் ஃப்ரெண்டு தானடா. ஏய் வாய மூடி, ஃப்ரெண்டு அது இதுன்னு பாரு. இதனால தான் இந்த பொண்ணுங்களோட நான் வெளியே வரதே இல்லை. எப்போங்கடி நான் போறேன் வீட்டுக்கு. ராகுல் மாமா, நானும் உங்க கூட வரட்டா? காயத்ரி, தயவு செஞ்சு வாய மூடி சொல்லிட்டேன். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காது. நீ பொண்டாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன். நீ எதையாவது எடுத்து அடிச்சிட போற. அமைதியா போடி.
எப்படி ஓடுறான் பாருடி மணி. வா வா பின்னாடி போய் அவனை பயமுறுத்துவோம். சரி போவா, அதை மாட்டிக்கினால ஆடு. அது சரி. நந்தினி என்னடி எதுவும் பேசாம அமைதியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க பேசிட்டு இருந்தீங்க, நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். வாங்க போலாம். ஓகே. சே, கடுப்பாவது. மெசேஜ் பாட்னு வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இந்த சந்தோஷ் கிட்ட இருந்து ஒரு மெசேஜும் வர மாட்டேங்குதே. ஐயோ, தலை வெடிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. 3 மணி வரையும் ஃப்ரீயாக இருப்பேன்னு தானே சொன்னார். நானும் எவ்வளோ நேரம் தான் இந்த ஃபோனை கையை வச்சுக்கிட்டு இருக்கிறது. ஏன் இன்னும் ஒரு மெசேஜ் பண்ணலை? அட்லீஸ்ட் ஒரு வாய்ஸ் நோட்டாவது அனுப்பி தொலைய வேண்டி தானே. ஐயோ, எனக்கு வெறுப்பேத்துறாரு ஒரு வேணும்னே. ஒருவேளை வேணும்னே தான் பண்ணிகிட்டு இருக்காரா இதெல்லாம்? ஆனால் அவர் ஏன் அதெல்லாம் பண்ணணும்? நான் ஒரு தப்பு பண்ணலையே. ஐயோ, கட்டுப்பாக வருது எனக்கு. என்னடி பண்ணிட்டு இருக்க? வாடி சீக்கிரம். வர இருடா. மெசேஜ் டோனை கேட்டாலே இப்ப விருப்பாவது எனக்கு. நந்தினி, கார் வருது பாரு, 1 மணி இல்ல. போய் எவ்வளவு வேகமா போறான் பாரு, போறமுக்கு நாய். நந்தினி உனக்கு ஒன்றும் ஆகலையே? இல்லடி, நான் தான் தள்ளிட்டேனே, போன் தான் கீழே விழுந்துருச்சு. ஆமா, முதல்ல எதுக்கு நீ போனை நோண்டிக்கிட்டு இருந்த ரோட்ல நின்னுகிட்டே? அறிவில்லையா உனக்கு? வண்டி போற வர இடம் இல்ல இதெல்லாம். எதுக்கு நீ நின்னுகிட்டு இருந்த? போறமுக்கு நாய்க்கு ரேஸ் கார் ஓட்டுறேன்னு அனுப்பி அப்படியே ஊருக்குள்ள எவ்வளவு ஸ்பீடா ஓட்டுன்னு போறான் பாரு. பருப்பு பொண்ணுக்கு முன்னாடி சீன் ஓட்டுறதுக்கு அப்படி பண்ணிருப்பான் போல இருக்குது. நாதாரி நாய். உனக்கு எதனா ஆச்சாடி? இல்லடா, அதெல்லாம் ஒன்றும் ஆகல. ஆமா, முதல்ல உன்னை யாரடி நின்று போனை நோண்டிக்கிட்டு இருக்க சொல்லுது? ஒழுங்கா எங்க கூடவே வர வேண்டியதுன்னு உன்னை நின்று கூப்பிட்டுனே இருக்கணுமா? போன்ல என்ன இதுவா பார்த்துட்டு இருக்கிறடி? அசிங்கமா வரும்போது வாயில் எனக்கு. நல்லா கேள்றா, அங்கங்க நின்னு போனை நின்னு நோண்டிக்கிட்டு இருக்கா. அவன் வண்டியை விட்டு ஏத்தி இருந்தா என்ன பண்ணிருப்பா இவ? நான் ரோட்ல ஓரமா நின்று தானே போனை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் நடு ரோட்ல நின்னுகிட்டு இருந்தேன். இங்க பாருடி, கண்ணு முன்னு தெரியாம வண்டி ஓட்டுறவனுக்கு நீ ரோட்ல ஓரமா நின்றுட்டு இருந்தியா இல்ல நடு ரோட்ல நிக்கிறியான்லாம் கவலை கிடையாது. அடிச்சு தள்ளிட்டு போயினே இருப்பான். நாம தான் ரோட்ல போகும்போது பார்த்து வர்றோம். உன்னை எவன்டி உன்னை முதல்ல போனை பார்த்துக்கிட்டு வர சொன்னது? நீ எதுக்கடி போனை பார்த்துக்கிட்டு இருந்த முதல்ல? நீ எதுக்கடா ராகுல் என்னைய பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்க? நான் ஓரமா தானே நின்றுகிட்டு இருந்தேன். அந்த ஆளு கார் அடிக்க வந்தான்னா அதுக்கு நான் என்ன பண்றது? வாய் மூடுறி, எதனா சொல்ற போறேன். நீ ரோட்ல வரனா நீயும் ஒழுங்கா போனோம், எதிர்க்க வரவனும் கரெக்டா வரானா நீ தான் பார்க்கணும். அப்பதான் நம்ம சேஃபா இருக்க முடியும். இதெல்லாம் தெரியாதா உனக்கு? சும்மா ஓரமா பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்குறவன் மேல கூட வண்டியை ஏற்றி தொலைறானுங்க. இந்த காலத்துல நின்றுக்கிட்டு போனை நோண்டிக்கிட்டு இருந்தேன், அதை நோண்டிட்டு இருந்தேன். போனை எடுத்துன்னு ஏன் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன். நானும் அப்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், போன் எடுத்து பாக்கெட்ல வைடின்னு. சும்மா எடுத்து கையே வச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தா. இப்ப பாரு, அவன் உன் மேல இழுத்து இருந்தா என்ன ஆயிருக்கும்? வாயை மூடுறீங்களா 2 பேரும்? நீங்க பேசுறது கேட்டாலே எனக்கு எரிச்சலா வருது. இதுக்கு அந்த வண்டி அடிச்சு கீழே விழுந்து அடிபட்டு இருந்தா கூட பரவாயில்லன்னு தோணுது. என்னடி வார்த்தை பேசிட்டு இருக்க நீனு? மூளை தானே கலங்கிடுச்சா உனக்கு? வாயை மூடுறா, எனக்கு எரிச்சலா வருது. யாரும் பேசாதீங்க என்கிட்ட சொல்லிட்டேன், நான் போறேன். 3 மணி வரையும் அவர் ஃப்ரீயா இருப்பேன்னு சொன்னதுனால தானே நான் போனையே பார்த்துக்கிட்டு இருந்தேன், கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் புரியாம இதுங்க வேற என்ன திட்டுதுங்க. அவ்வளவுதான், மணி 3:30 ஆயிடுச்சு. இதுக்கு மேல அவர் எங்கிருந்து எனக்கு மெசேஜ் பண்ண போறாரு? அவர் பாட்டுன்னு அவரு வேலையை செய்ய போறாரு, பிஸியா இருக்க போறாரு. அவ்வளவுதான், என்ன மறந்துட்டாரு அவரு. அவ்வளவுதான், மறக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படியே உட்காந்து அழுவலை தவிர உங்களுக்கு மெசேஜ் மட்டும் நான் பண்ணவே மாட்டேன் சந்தோஷ். நீங்கள் தான் எனக்கு மெசேஜ் பண்ணணும், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணணும். என்னாலலாம் உங்களுக்கு மெசேஜ் பண்ண முடியாது சந்தோஷ். பார்த்துக்கலாம் சந்தோஷ், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன்.